அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இது பேஷனுக்கும் பொருந்தும். இது பேஷன் நிறையா இருந்தால் பாய்சனா அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிஸ்னஸ் ஓனர்ஸ் எல்லாருமே ஏதான ஒரு பேஷனில் தான் அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ அந்த பேஷன் தான் நம்மளை அந்த பிஸ்னஸில் தனிச்சு யூனிக்காக சூப்பராக பண்ணுறாங்களே இவங்க அப்படின்ற நேமை கொண்டு வருது. அது நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி அண்ட் த வே வி கேரி இட் எவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக கொண்டு போகிறோம். ஸோ பேஷன் இருந்தால் மட்டும்தான் ஒரு பிஸ்னஸோட மல்டி டைமென்ஷனையும் பக்காவாக பண்ண முடியும். ஸோ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஷட்டரை தூக்குறதுலேருந்து ஷட்டரை இறக்கி பூட்டுற வரைக்கும் எல்லாமே அந்த பிஸ்னஸ் ஓனர் தான் பண்ணுறாங்க. அண்ட் அந்த பிஸ்னஸ் பிக்கப் ஆகுது, அதோட மீனிங் என்னென்னா அங்கே நிறைய கஸ்டமர்ஸ் வராங்க, நிறைய சேல்ஸ் நடக்குது, ஸோ நிறைய என்கொயரிஸ் வருது. ஸோ ஒரு என்கொயரியும் பேசி அதை கன்வெர்ட் பண்ணி அந்த கன்வர்ஷன் ப்ராடக்டாவோ சேல்ஸாவோ சர்வீஸாவோ கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குற வரைக்கும் எல்லாமே அந்த பிஸ்னஸ் ஓனர் பார்த்துக்கிறாங்க. ஸோ இந்த அமௌண்ட் ஆஃப் கஸ்டமர்ஸ் நிறைய ஆக 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 பேஷனேட்டாக பண்ண விஷயம் எல்லாமே பேர்டன் ஆகுது. பிகாஸ் நம்ம ஹியூமன் பீயிங் தான், நம்மளோட பாடிக்கு நம்மளோட மைண்டுக்குன்னு ஒரு லெவல் இருக்குது. அதை தாண்டி போகும்போது பிடிச்ச விஷயம் கூட வெறுப்பு ஆகுது. ஸோ இந்த வெறுப்பு இல்லாமல் எப்படி ஸ்டார்ட் பண்ண பேஷனோடையே பிஸ்னஸை கேரி பண்ணி போகிறதுன்னு தெரிஞ்சுக்கணுமா? நெக்ஸ்ட் வீடியோ பாருங்கள்.